நேயர்களே, உங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? நீங்கள் யார் என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். விஜயநகர சாம்ராஜ்யத்தில் நடந்த கதை இது. இதனை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் முடிவு செய்து கொள்ளலாம். மலையடிவாரத்தில் ஒரு குக்கிராமம். அந்த ஊரை ஒட்டி ஒரு ஏரி இருந்தது. கோடைக்காலம் என்பதால் நீர் வற்றி குறைந்த அளவு நீரே இருந்தது அந்த ஏரியில். அந்த கிராமத்தில் வசித்த தந்தையும் அவனது 10 வயது மகனும் வலை ஏதுமின்றி மீன்பிடிக்க ஏரிக்கு சென்றனர். ஏரியில் 80% நீர் குறைந்து போனது. மீதி ஒரு 20% நீர் மட்டுமே இருந்தது. அந்த ஏரியில் உள்ள நீரில் எவ்வளவு மீன்கள் இருக்கும் என்பதும் அவர்களுக்கு தெரியாது. அந்த நீரில் 3 வகையான குணமுள்ள மீன்களும் இருந்தன. ஒன்று முன் யோசனை புத்தியுள்ள மீன், இரண்டாவது சமயோசித புத்தியுள்ள மீன், மூன்றாவது மந்த புத்தியுள்ள மீன். தந்தையும் மகனும் கரையில் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருந்தனர். மகனே, ஏரியில் இன்னும் கால்பாகும் நீர் உள்ளது. ஏரியில் இறங்கி மீன் பிடிக்க முடியாது. இன்னும் ஒரு வாரம் சென்றால் அந்த வெயிலில் இன்னும் நீர் முற்றிலும் குறைந்துவிடும். அப்பொழுது மீன்களும் நீரின்றி மிதக்க துவங்கும். அவற்றையெல்லாம் எளிதாக பிடித்து கொள்ளலாம் என மகனிடம் தெரிவித்தான் அந்த மனிதன். இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்ததை கரையின் ஓரம் மெதுவாக வந்து கேட்டுக்கொண்டிருந்தது அந்த முன் யோசனை புத்தி கொண்ட மீன். நம்மை எப்படியும் பிடித்து கொன்றுவிடப் போகிறார்களே என அது கவலைப்பட்டது. யோசனை செய்வதற்கு நீரினுள் சென்று விட்டது அந்த மீன். மற்ற மீன்களுக்கும் விவரத்தை தெரிவித்தது. ஆனால் மற்ற மீன்களோ முன் யோசனை புத்தி கொண்ட மீனின் வார்த்தைகளை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. தந்தையும் மகனும் கூர்மையாக சீவப்பட்ட நாணல் தண்டுகளை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க இறங்கினர். ஏரியில் சற்று நீர் அதிகமாக இருந்தது. அந்த நீரை வெளியேற்ற மண்ணால் நீண்ட தடுப்பை ஏற்படுத்தினர். தாங்கள் கொண்டு வந்த முறம் போன்ற தட்டை கொண்டு தடுப்புக்கு அப்பால் நீர் மதகு வழியாக செல்லுமாறு வாரி வாரி இறைத்து கொண்டிருந்தனர். முன் யோசனை புத்தி கொண்ட மீன் நீரில் ஊர்ந்து மெதுவாக அவர்களுக்கு பின்னால் வந்து மறைந்து நின்றது. மீன் பிடிப்பவன் ஏரியில் நின்று கொண்டு மதகை நோக்கி தனது காலுக்கடியில் கொண்டு வந்த அந்த முரத்தினை மெதுவாக பின்னால் தள்ளி அங்குள்ள நீரை வாரி வாரி இறைத்து கொண்டிருந்தான். முன் யோசனை கொண்ட மீன் அதில் மெதுவாக அந்த நீரில் குதித்து தப்பித்து மதகு வழியாக சென்று விட்டது. எஞ்சிய நீரில் மிதந்த மீன்களை பிடித்து அதன் கண் வழியாக நாணல் குச்சியை நுழைத்து போதுமான அளவுக்கு எடுத்துக்கொண்டு வீடு திரும்பினர் தந்தையும் மகனும். மறுநாள் அவர்களும் ஏரிக்கு வந்தனர். குறைந்த அளவுள்ள நீரை கால்களால் நன்றாக துழவினர். இப்பொழுது ஏரியில் உள்ள அந்த நீரானது சேரும் சகதியுமாக குழம்பி போனது. சுவாசிக்க காற்று இன்றி ஏராளமான மீன்கள் மிதக்கத் தொடங்கின. அந்த வளைந்த நாணல் குச்சியை எடுத்து மிதந்த மீன்களை எல்லாம் ஒவ்வொன்றாக அதன் கண்களில் குத்தி நுனியில் முடிச்சு போட்டு கட்டினர் அந்த மீனவர். அவ்வாறு நாணல் குச்சியில் மீன்களை கோர்த்த இடத்தில் ஒரு சிறு இடைவெளி இருந்தது. அந்த மீனவர்களுக்கு தெரியாமல் அந்த இடைவெளியில் சமயோசித புத்தியுள்ள மீன் தன் வாயால் எகிரி தானே அவற்றை இறந்தது போல் பற்றி கொண்டது. எல்லா மீன்களைப் போல அதுவும் அந்த மீன்களோடு தொங்கிக் கொண்டிருந்தன. தந்தையும் மகனும் இன்றைக்கு இது போதும், மீதியை நாளை பிடித்து கொள்ளலாம் என சொல்லிக்கொண்டு போகும் வழியில் இருந்த கிணற்றில் குச்சியில் கோத்திருந்த மீன்களின் மீது இருந்த அந்த சேற்றினை கழுவுவதற்காக கிணற்றின் நீரில் அலசினர். வாயில் குச்சியை பற்றி கொண்டிருந்த சமயோசித புத்தி கொண்ட அந்த மீன் வாயை திறந்து தன்னை விடுவித்து கொண்டு வேகமாக அந்த கிணற்று நீரில் பாய்ந்து உள்ளே சென்று விட்டது. இப்பொழுது கடைசி நாளாக ஏரிக்கு சென்ற தந்தையும் மகனும் எஞ்சியிருந்த எல்லா மீன்களையும் எளிதாக பிடித்து நாளை பார்த்து கொள்ளலாம் என்று யோசித்து கொண்டு மிதந்து வந்த அந்த மந்த புத்தி மீனை பிடித்து அதன் கண்களில் குச்சியை சொருகி அதனை இறுக கட்டிவிட்டனர். அந்த நொடியே மந்த புத்தி மீன் வழி தெரியாமல் மாண்டு போனது. இப்பொழுது சொல்லுங்கள், நீங்கள் எப்படிப்பட்டவர் என்று. ஒவ்வொரு மனிதனுக்கும்
எக்காலத்திலும் எப்பொழுதும் இருக்கும் குணங்கள் தீர்மானிப்பது உங்கள் கையில். நேயர்களே, இவ்வளவு நேரம் நான் சொல்லியதை கேட்டுக்கொண்டிருந்து இவையெல்லாம் கதை என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். இந்த கதை ஒவ்வொரு மனிதனும் உங்கள் வாழ்க்கையிலே எக்காலத்திலும் நிகழக்கூடியவை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எனவே காலத்திற்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் எல்லா முடிவுகளும் உங்கள் கையிலேயே உள்ளது என்பதை மிக மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இனி நாம் தொடருக்கு செல்லுவோம், வாருங்கள். விட்டாலா கோயில் செல்வதற்கு முன்பு அதோ எதிரிலே தெரிகிறது, அதுதான் நுழைவு கட்டணம். அங்கிருந்து நாம் டிக்கெட்டை பெற்றுக்கொண்டு அந்த நுழைவாயிலில் நுழைய வேண்டும். இதுதான் விட்டாலா கோயிலின் பிரசித்தி பெற்ற இடம். இந்த இடத்தினுடைய மகிமை மிக மிக உயர்ந்தது. கிருஷ்ணதேவராயருக்கு மிகவும் பிடித்து போன இடத்தில் இதுவும் ஒன்று. ஏனென்றால் இந்த கோயிலின் உள்ளே அது தெரிகிறது, அந்த மண்டபத்தில் தான் தன்னை கவர்ந்த சின்னாதேவியின் நாட்டிய நிகழ்ச்சி இங்கேதான் நடைபெற்றது. அப்படிப்பட்ட உயிருக்கு உயிரான கிருஷ்ணதேவராயரின் காதலியாகவும் பிற்காலத்தில் அவள் மனைவியாகவும் மாறிய இடம் இந்த இடம். இந்த சிற்பங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது எவ்வளவு உயர்வாக தென்படுகிறது காணுங்கள். இந்த கோயிலின் சுற்றளவு சுமார் 1 கிலோமீட்டருக்கு மேல் உள்ளது. எல்லாம் கருங்கற்களால் வடித்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த கோபுரங்களை எல்லாம் எவ்வளவு மோசமாக சிதைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கும் பொழுதே தெரிந்து கொள்ளலாம். இவைதான் இசைபாடும் கல் தூணுகள். இப்படிப்பட்ட இசைபாடும் கல் தூணுகள் இந்தியாவில் மட்டுமில்லை, எந்த நாட்டிலும் இல்லை. ஆனால் இதே விஜயநகர பேரரசின் கீழ் நமது தென்னிந்தியா இருந்த பொழுது கன்னியாகுமரிக்கு அருகே உள்ள சுசீந்திரம் என்ற கோயிலில் சில தூண்கள் இன்றும் இருக்கிறது. முடிந்தால் நீங்கள் அங்கே சென்று பார்க்கலாம். ஆனால் இங்கே உள்ள இந்த தூண்களில் சரி கம பத நிசா இது மட்டுமல்ல, கோயிலில் வாசிக்கப்படும் பலவிதமான இசைகள், தாளங்கள், மேளங்கள் எல்லாமே இதிலே கீழிருந்து மேலாக வாசித்தாலும் மேலிருந்து கீழாக வாசித்தாலும் அவற்றினுடைய இசையினுடைய தரம் குறையவே இல்லை. அவ்வளவு நுணுக்கமாக ஒரே கல்லிலே, நீங்கள் நன்றாக உற்று பார்த்தால் தெரியும், ஒரே கல்லிலே எத்தனையும் குழவிகளாக குடைந்தெடுத்திருக்கிறார்கள். மிக மிக அதிசயமான ஒன்று. இந்தியாவிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உள்ள ஒரே ஒரு கோயில் இந்த விட்டாலா கோயில் மட்டுமே. அதனால்தான் உலக பிரசித்தி பெற்றதில் இந்த விட்டாலாவுக்கு ஒரு தனி இடம் இருக்கிறது. இது நுழைவாயிலில் உள்ளே வந்தால் இதுதான் அந்த கோயிலின் மூலஸ்தானத்திற்கு செல்லும் உள்ளே பிரதான அர்த்த மண்டபம். இந்த இசைப்பாடும் இந்த தூண்களை ஒட்டி கிட்டத்தட்ட நான் முதலிலே ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பால் வந்திருந்த பொழுது இப்படிப்பட்ட சேதாரங்கள் எதுவும் நடைபெறவில்லை. இடையிலே ஏற்பட்ட கால நிலையால் இடியும் மின்னலும் தாக்கி மேற்கூரைகள் சிதைந்து விட்டிருக்கின்றன. அவற்றைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பழுது பார்க்கப்படுகிறது அந்த இடங்கள். ஒரே கல்லில் எவ்வாறு குடைந்து எடுத்திருப்பார்கள் சற்று யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டால்குள்ள நுணுக்கமாக சிறு சிறு உளிகளை கொண்டு சேதாரமின்றி அவற்றில் செதுக்கிவிட முடியும். ஆனால் கல்லில் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. சிறு சிறு துளிகளாக சிதறுண்டு போகக்கூடிய இந்த கல்லில் எவ்வளவு நயத்தோடு, எவ்வளவு திறமையோடு, எவ்வளவு அழகாக வடித்திருக்கிறார்கள். இவையெல்லாம் பார்ப்பதற்கு உங்களுக்கு மனசு மட்டுமல்ல, பார்க்கக்கூடிய கண்களும் அவற்றுக்கான காலமும் உங்களுக்கு கிடைத்திருக்க வேண்டும். அவ்வாறு கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் எல்லாம் புண்ணியம் செய்தவர்களாகத்தான் இருப்பீர்கள். ஏனென்றால் சுற்றுலா என்று செல்லக்கூடிய இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாக முழு சுற்றுலாவை என்ன எங்கே இருக்கிறது என்பது கூட தெரியாமல் சுற்றுலா என்ற பெயரில் அழைத்து கொண்டிருக்கிறார்கள் சம்பாதிப்பதற்காக சில புரோக்கர்கள். அவையெல்லாம் சுற்றுலாவா?
இவை சரித்திரம் வாய்ந்த இடங்கள். இவை சுற்றுலா மட்டுமல்ல, சரித்திர புகழ். உலக சரித்திரத்திலே முதன்மையாக இருக்கும் தலம் இந்த விஜயநகர சாம்ராஜ்யம். அதனால்தான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகிறேன், இந்த பாரதத்தில் மட்டுமல்ல, உலகத்திலே இதற்கு நிகரான ஒரு சாம்ராஜ்யம் என்றுமே நடைபெற்றதில்லை. இந்த கோயிலின் ஆட்சி செய்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 மாமன்னர்களாவது இருப்பார்கள். ஆனால் அந்த மாமன்னர்கள் காலத்தில் கூட இவ்வளவு புகழ் பெறவில்லை இந்த விட்டாலா கோயில். ஆனால் கிருஷ்ணதேவராயர் 1509 பதவி ஏற்ற பின்புதான் இந்த நாடே மட்டுமல்ல, இந்த கோயிலும் என்னவென்பது, இதனுடைய மகிமை என்னவாக உயர்ந்தது என்பதை உலகமே அறிய செய்தார் அந்த மாமன்னர். அப்படிப்பட்ட ஒரு உயர்வான ஒரு கோயில் விருப்பாட்சா கோயில். அதற்கு அடுத்த நிலையில் இருப்பது இந்த விட்டாலா. ஆகியால் விட்டாலா என்ற பெயர் கேட்டாலே நீங்கள் ஏதோ வேறொரு சிலை இருக்கும் என்று நினைக்காதீர்கள். இவற்றின் உள்ளே சிவலிங்க சிலை. இன்றும் இவற்றிலிருந்து பெயர்த்து எடுக்கப்பட்ட வீசி எறியப்பட்ட பகைவர்களால் அந்த இடமெல்லாம் நொறுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அந்த லிங்க சிலை பாதுகாப்பாக மேலே வைத்திருக்கிறார்கள் தனிப்பட்ட அறையில். இதோ நீங்கள் பார்க்கிறீர்களே, இந்த விட்டாலா கோயிலின் கருவறை. சிலைதான் இல்லை, லிங்கத்தை தான் பாதுகாப்பாக அப்புறப்படுத்தி விட்டார்கள். இந்த கருவறையை சுற்றி வருவதற்காக கீழே 10 அடி மிக தாழ்வான படிக்கட்டுகள் அமைத்து இருட்டாக உள்ளது. இவற்றில் உள்ளே தான் நாம் கருவறையை சுற்றி வர வேண்டும். இடதுபுறமாகவும் அல்லது வலதுபுறமாகவும் இரண்டுமே இப்படிப்பட்ட ஒரு தாழ்வான நிலையில் இதோ பார்க்கிறீர்கள் அல்லவா, இவைதான் அந்த கருவறையின் சுற்றுப்பாதை. ஒவ்வொரு கல்தச்சரும் தங்களுக்கு உண்டான ஒரு கலைத்திறனை பல்வேறு கோணங்களில் பல்வேறு நிலைகளில் இவற்றையெல்லாம் சித்தரித்திருக்கிறார்கள், செதுக்கி வைத்திருக்கிறார்கள். இதுதான் இக்கோயிலின் பிரதான நுழைவாயில். நாம் வெளிப்புறத்திலிருந்து வருகின்ற பொழுது இதன் வழியாகத்தான் வர வேண்டும். மேலே பாருங்கள், எவ்வளவு சிதைந்து போய் உள்ளது. அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட ஏராளமான சிற்பங்கள். இவையெல்லாம் ஒன்று கூட சுண்ணாம்பாலோ மரத்தாலோ களிமண்ணாலோ வேறு ஒரு பொருளாலோ செய்யப்பட்டதல்ல. முழுக்க முழுக்க கருங்கற்களால் சிதைக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட கருங்கல் சிற்பங்கள். ஏனென்றால் காலத்தால் அழியாது பெயர் சொல்லும் இந்த கற்கள் தான். நாள்தோறும் இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்திற்கு உட்பட்ட இந்த அம்பிக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 20,000 சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் விசேஷமான நாட்கள் என்றால் 3 மடங்கு அதிகமாக இருக்கும். நான் சென்றிருந்த நேரம் இந்த கோடையில், அதுவும் ஏப்ரல் மாதத்தில். அங்கு திருவிழா வேறு ஏகப்பட்ட நிலையில் களை கட்டி போயிருந்தது அந்த அம்பி நகரம். இந்த சிற்பங்களின் நுணுக்கங்கள் என்று நாம் பார்ப்போமானால் இவற்றிலே பல ரகங்கள் இருக்கிறது. பல வகைப்பட்ட கல் தச்சர்கள் இருக்கிறார்கள். சாதாரணமாக வடிப்பதற்காகவே சில தச்சர்கள், அவற்றில் சிற்பங்களை வடிக்க வேண்டும் என்பதற்காக அது தனிப்பட்ட வகையான திறன் கொண்ட தனி தச்சர்கள். அப்படிப்பட்ட தனித்திறன் கொண்ட கல் தச்சர்கள் மட்டுமே இப்படி செதுக்கி ஒதுக்கி வைக்கப்படுகின்ற அந்த கல்லில் அல்லது தூண்களில் அல்லது சுவர்களில் எல்லாம் அவர்கள் சிற்பங்களை வடித்து விடுவார்கள்.
இவையெல்லாம் அந்த விட்டாலா கோயிலின் பின்புறம் உள்ள அர்த்த மண்டபம். முன்புறம் பெரிய அர்த்த மண்டபம் இருக்கிறது. அதற்கு அடுத்த நிலையில் இன்னொரு மண்டபம் இருக்கிறது. அதற்கு அடுத்த நிலைக்கு வந்தால்தான் கருவறைக்கு நாம் வர முடியும். அவ்வளவு பிரம்மாண்டமான சுற்றளவு கொண்ட இடம் இந்த கோயில். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, இந்த மறக்க முடியாத சரித்திர நாயகி சின்னாதேவியினுடைய நாட்டியம் இங்கேதான் நடைபெற்றது. இந்த மண்டபத்தில் அவளுடைய நாட்டியத்தை தான் கிருஷ்ணதேவராயர் மறைந்திருந்து இவள் யார் என்பதே தெரியாமல் இந்த நாட்டியத்தை ரசித்தவர் கிருஷ்ணதேவராயர். ஆம், தன்னுடைய அந்த காதலியை காலம் பூரா தேடிக்கொண்டிருந்தார். அவர் பதவி ஏற்ற பிறகும் கூட சின்னாதேவி எங்கு இருக்கிறாள் என்பதை தெரியாமலேயே அவர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அந்த மாமன்னர். அவள் காலடிப்பட்ட இதோ இந்த மேடைதான். அந்த தடயத்தை பாருங்கள். இது உள்புறமாக அமைக்கப்பட்ட உள் மண்டபம். இந்த நாட்டிய மண்டபத்தில் சிற்பங்களும் மட்டுமல்ல, வேறு பல கலைகளும் இங்கே நேர்த்தியாக செதுக்கப்பட்டுள்ளது. திறந்தவெளியிலே இன்னொரு நாட்டிய மண்டபம் இருக்கிறது. அங்கேயும் சின்னாதேவியனுடைய நாட்டிய நிகழ்ச்சி வெகு விமர்சையாக பல நாட்கள் நடைபெற்றிருக்கிறது. அதோ நீங்கள் பார்க்கிறீர்களே, இந்த மண்டபத்திலும் சின்னாதேவியனுடைய நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த தரையில்தான் ஆயிரக்கணக்கான மக்கள் அக்காலத்தில் குவிந்து அந்த நாடகத்தையும் நாட்டியத்தையும் ரசித்திருக்கிறார்கள். இவற்றில் ஒரு கோயில் 2 கோயில் என்று சொல்லவே முடியவில்லை. காரணம், திரும்பிய பக்கமெல்லாம் உள்ளே கோயில்கள் தனித்தனியாக அமைத்திருக்கிறார்கள். நரசிம்ம ஆலயம் ஒன்று இருக்கிறது, துர்காக்கு என்று ஒரு ஆலயம் இருக்கிறது, விநாயகருக்கு என்று ஒரு ஆலயம் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நமக்கு பெயர் தெரியாத அளவுக்கு சில கடவுளர்களின் பெயர்களால் சில மண்டபங்களும் சில கோயில்களும் உள்ளேயே கட்டப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அரிய காட்சியான இந்த விட்டாலாவை மட்டுமே தொடர்ந்து நான் உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறேன். இந்த விட்டாலா கோயில் கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 3500 அடி உயரத்தில் இருக்கிறது. சுற்றிலும் வனங்கள் தான். அந்த வனங்களிலிருந்து ரீங்கார வண்டுகள் ஏராளமாக இருக்கின்றன. என்னுடைய படப்பிடிப்பு தொகுப்பிலே கூட நீங்கள் கேட்பீர்கள், அந்த சில்லி வண்டுகளின் சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கும். காரணம், இவை வனத்தில் மலை மீது இந்த அமைப்புகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது கல் தேர். இந்த தேர் உலக அளவில் எங்கேயும் இல்லை, எங்கும் செதுக்கப்படவும் இல்லை. இந்த செதுக்கப்பட்ட கால அளவு கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கு முன்பு, அன்றைய கிருஷ்ணதேவராயனுடைய ஆட்சி காலத்துக்கு முன்பாகவே அவர்களுடைய முன்னோர் என்று சொல்லக்கூடிய மாமன்னர் இம்மாடி தேவராயர் காலத்தில் இக்கோயில் கட்டப்பட்டுள்ளது. அதுதான் சொன்னேன், கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்பு விஜயநகர மாமன்னர்களால் கட்டப்பட்ட இடம். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்த விட்டாலா கோயிலிலிருந்து தொலைதூரத்தில் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறது. அங்கே ஊரு கூட பெரிதாக இல்லை. அங்கே இருந்து இங்கே வருவதற்கு 1.5 கிலோமீட்டர் தூரம். அங்கிருந்து பயணித்து வருவதற்காக அந்த தொல்பொருள் துறையினர் எல்லோரிடமும் டிக்கெட் என்ற முறையில் இந்த வாகனத்தை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா இந்த ஊர்திகளும் வாடகை வாகனம் தான். எல்லா ஓட்டுநர்களும் பெண்களாலேயே இது நடைபெறுகிறது. அனைத்து ஓட்டுநர்களும் பெண்களே. இங்கே சாப்பிடுவதற்கென்று இந்த பகுதியில் ஏதும் உணவு விடுதிகள் இல்லை, சிற்றுண்டி சாலைகள் இல்லை,
எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த 1.5 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து தான் இந்த வாகனம் அங்கிருந்து இந்த பயணிகளை அங்கிருந்து அழைத்து வருகிறார்கள். இங்கே வரிசையில் நின்று பார்த்துவிட்டு வந்தவர்களை மீண்டும் அழைத்து சென்று எங்கே ஏற்றி வந்தார்களோ அதே இடத்திலே கொண்டு போய் இறக்கி விடுகிறார்கள். காரணம், இரண்டு பக்கமும் பஜார் உள்ளது. இதுதான் விட்டாலா கோயில் பஜார் என்று சொல்லுவார்கள். கிட்டத்தட்ட 2 அடுக்கு. இங்கே ஏராளமான நவரத்தினங்கள். 6 மாத காலம் இந்த விட்டாலா கோயிலின் முன்பாக இருபுறம் 2 அடுக்கு கல் கடைகள். கிட்டத்தட்ட தோராயமாக கூட்டி பார்த்தாலும் கூட ஒரு 5000 கடைகளாக சேரும். இந்த பக்கம் துர்கா கோயிலுக்காக கட்டப்பட்டுள்ள கடைகள் இப்படி நேரடியாக 1.5 கிலோமீட்டர் தூரம் 2 அடுக்குகள், ஒவ்வொன்றும் 10க்கு 15 என்ற அளவிலே மேலும் கீழுமாக 2 அடுக்குகள் நீளமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது தெற்கு நோக்கி. அதனால்தான் அவ்வளவு தொலைவில் அந்த கடைவீதி வழியாகவே பயணிகள் இந்த கோயிலுக்கு வர வேண்டும், நடந்தே வர வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் இப்படிப்பட்ட வாகனத்தை பயன்படுத்த வேண்டும். மக்கள் வசதிக்காக தொல்பொருள் துறையினரால் இந்த வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. நேயர்களே, இந்த அபூர்வமான காயத்ரியும் சின்னாதேவி என்ற சரித்திர கதையினை விட்டுவிட்டு பார்க்காதீர்கள். பாகம் 1 தொடர்ந்து பாருங்கள். ஏனென்றால் இதில் சுவாரஸ்யமும் உண்மையும் மிக அதிகமாக கொட்டி கிடக்கிறது. నా పేరు అంజినమ్మని సార్. பார்வை தெரியலதா? ఏ సార్? பார்வை தெரியலதா? ఇదే కన్నుకు లేదు సార్, ఆపరేషన్ అంటున్నారు కదా మీరు. లేదు సార్, గుడ్డు లేవు సార్, గుడ్డు లేవు సార్. గుడ్డు లేదా? కన్ను గుడ్డు లేవు సార్. ఓ, ఎத்தనా దినకు ఇప్పుడు వస్తానా? పుట్టినప్పటి నుంచి అలాగే ఉన్నాయి సార్. అలాగే ఉన్నాయా? ఏ పాడాలు? పాట బెల్ కొట్టే సార్. సార్ పంచాక్షరి గవాయి గారు పాడుతున్నాను, పుట్టరాజు గవాయి గారు పాడుతున్నాను, పాండురంగ పాట పాడుతున్నాను, ఎలా పాడుతున్నాను సార్. కొట్టేసి భావగీతలు కొట్టేసి తోడ కొట్టేసి. ಎಲ್ಲೋ ಹುಡುಕಿದೆ ಇಲ್ಲದ ದೇವರ, ಕಲ್ಲು ಮಣ್ಣುಗಳ ಗುಡಿಯೊಳಗೆ, ಕಲ್ಲು ಮಣ್ಣುಗಳ ಗುಡಿಯೊಳಗೆ ಎಲ್ಲೋ ಹುಡುಕಿದೆ ಇಲ್ಲದ ದೇವರ, ಕಲ್ಲು ಮಣ್ಣುಗಳ ಗುಡಿಯೊಳಗೆ, ಕಲ್ಲು ಮಣ್ಣುಗಳ ಗುಡಿಯೊಳಗೆ ಇಲ್ಲೇ ಇರುವ ಪ್ರೀತಿ ಸ್ನೇಹಗಳ, ಇಲ್ಲೇ ಇರುವ ಪ್ರೀತಿ ಸ್ನೇಹಗಳ ಗುರುತಿಸದಾದೆನು ನಿಮ್ಮೊಳಗೆ, ಗುರುತಿಸದಾದೆನು ನಿಮ್ಮೊಳಗೆ, ಎಲ್ಲೋ ಹುಡುಕಿದೆ ಇಲ್ಲದ ದೇವರ, ಕಲ್ಲು ಮಣ್ಣುಗಳ ಗುಡಿಯೊಳಗೆ.
இதனுடைய அடுத்த தொடர் அடுத்த நிலைக்கு. அதுவரை காத்திருங்கள்.